வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜூன் 2ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல மங்களகரமா வள்ளுவன் வாக்குல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. நம்ம வந்து அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அன்புடைமையில இன்னைக்கு நம்ம 2வது குறள் பார்க்க போறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பே இல்லாதவங்க வந்து எல்லா பொருளுமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. ஆனா அன்புள்ளவங்க எப்படி அப்படின்னா, தனக்குள்ளதையும் வந்து பிறருக்கு கொடுத்து அப்படி உரிமையா இருந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எப்பவுமே வந்து அன்பு காட்ட வேண்டும். என்ன காட்ட வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்ற மாதிரி எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இல்ல எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி, பாண்டிச்சேரி ஹோம் கார்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்காக நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. ஜனவரி 2023ல இருந்து மே 2024 வரைக்கும். சோ இது வந்து பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயும் இருக்கும். நமக்கு தமிழ்நாடு, நேஷனல், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், இண்டெக்ஸ், பிளேசஸ் இன் நியூஸ், பர்சன்ஸ் இன் நியூஸ், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்போம். சோ இதனுடைய பிரைஸ் வந்து 555. இது யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும், யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு 94452756 அப்படிங்கிற 642 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிஎஃப் உடனே ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ எக்ஸாம் போற எல்லாரும் கண்டிப்பா இதை படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து யூனிட் 8 அண்ட் 9. ஸோ யூனிட் 8 அண்ட் 9 பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் வெளியேந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களும் சரி, வெளியேந்து கேட்கக்கூடிய விஷயங்களும் சரி, எல்லாமே மொத்தம் 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். யூனிட் 8ல 500 கொஸ்டின், யூனிட் 9ல 500 கொஸ்டின். இதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். இதனுடைய பிரைஸ் 515. இதுவும் அதே மாதிரி ஜிபே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இல்ல இந்த மூணுமே எனக்கு வேணும் சார், நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷா படிக்க ஆரம்பிக்கிறேன், மூணுமே வேணும் அப்படிங்கிறதுக்கு காம்போ ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து 1000. சோ இதுவும் அதே மாதிரி நீங்க வந்து இந்த நம்பர் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து பிளாஷ்பேக் போயிடலாம். பிளாஷ்பேக்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நேத்து படிச்சதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள போவோம். ஓகேவா? சோ நேத்து நம்ம என்னெல்லாம் படிச்சோம் மக்களே? சோ நேத்து நம்ம படிச்சது என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். விச் பிரிசன் ஹஸ் பீன் கிளாசிஃபைட் அஸ் கேஷுவல் பிரிசன் ரீசென்ட்லி? சமீபத்தில் எந்த சிறைச்சாலை சாதாரண சிறைச்சாலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா சேலம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த மாநிலம் பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஸ்கூல் சிலபஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கேரளா. ஓகேவா? அடுத்த கேள்வி, டிஆர்டிஓ உடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அதாவது டிஆர்டிஓ அமைப்புடைய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கான சிறப்பு மையம் எங்கு திறக்கப்பட்ட அப்படின்னா ஐஐடி கான்பூர்ல. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராகேஷ் ரஞ்சன் ஐஏஎஸ் ஆபீசர். ஓகேவா? நாஃபெட் அப்படிங்கிற அமைப்பு, நாஃபெட் அப்படிங்கிறது நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜெத்தா அஹிர் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த பிஜேபி எம்எல்ஏ தான் வந்து தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங், அதாவது டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஏசியா ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல்ல ஐஐஎஸ்சி பெங்களூர் தான் முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, உலகின் முதல் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜினை எது மேல செலுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்னி பான். ஓகேவா? அடுத்த கேள்வி, ருத்ரா எம் அப்படிங்கிறது செய்திகள்ல வந்து ருத்ரா பான்னா என்ன அப்படின்னா மிசைல்ஸ். நமக்கு வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, 22வது ஏசியன் ஆர்ம் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப், கை மல்யுத்த சாம்பியன்ஷிப் எங்க நடைபெற்று அப்படின்னா டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி உலக பால் தினம். குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், உலக பெற்றோர் தினம் என்னைக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு ஜூன் 1ஆம் தேதி தான். ஓகேவா? அடுத்தது வந்து நமக்கு ஆர்டிகிள், நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் நாட்டின் பெயர் மற்றும் ஆட்சி பெற பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 1. அடுத்த கேள்வி, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நமக்கு என்ன அப்படின்னா 2022 டிசம்பர் 19ஆம் தேதி. மிகிர்ஷா ஆணையம் நம்ம பார்த்தோம் 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சாக்கிய புத்திஸ்ட் கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா நமக்கு அயோத்திதாச பண்டிதர். யாரு? அயோத்திதாச பண்டிதர். 10th புத்தகத்துல இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி,
சோ இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஜூன் 2ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள வந்துட்டோம். முதல்ல இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்னைக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு நேஷனல் நியூஸ் பெரிய அளவுக்கு இல்ல. ஏன்னா சண்டே இல்ல, பெரிய அளவுக்கு இல்ல நேற்று சண்டேனால. சோ இப்போ நம்ம இன்டர்நேஷனல் நியூஸ்ல முதல் நியூஸ் ஓகேவா. சோ இவர் யாருன்னு தெரியுதா? அவரை பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஏதாவது போட்டோ பார்த்தா புக்ல பார்த்தா வந்து இந்த பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்றது டக்குன்னு ஞாபகம் வருது. கையில ஏதாவது இருந்தா கை விளையாடுது. சரி ஓகே இருக்கட்டும் ஓகேவா. சோ என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சும்மாவே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு கேஸ்ல மாட்டிட்டாரு. என்ன கேஸ் அப்படின்னா என்ன கேஸ்ன்னு சொல்றேன் உள்ள போயிட்டு. So who is the first ex-US president to be convicted of felony? felony அப்படின்னா குற்ற செயல்களுக்காக வந்து தண்டிக்கப்பட்ட முதல் அமெரிக்க முன்னாள் அதிபர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. இதற்கான சரியான விடை நமக்கு டொனால்ட் ட்ரம்ப். யாரு? டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கறத சரியான விடை. இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 தேர்தல் நடந்துச்சாங்க எங்க அமெரிக்கால. அங்க தேர்தல் நிதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த தேர்தல் நிதியில இருந்து என்ன அப்படின்னா காசு எடுத்து ஒரு ஆபாச பட நடிகைக்கு கொடுத்துட்டாரு. ஒரு பான் ஸ்டார்னு சொல்லப்படக்கூடிய ஆபாச பட நடிகை டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு. இது இப்ப வந்து அது மறைக்கவும் நினைச்சிருக்காரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. அது கண்டுபிடிச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூயார்க் ஹைகோர்ட் வந்து இவருக்கு வந்து இவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இது பண்ணிருக்காங்க. ஜூலைல மோஸ்ட்லி ஜட்மெண்ட் வந்துடும். இவர் வந்து தப்பு பண்ணாருன்னு வந்து சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் ex-US president to be convicted of felony, தண்டிக்கப்பட்ட குற்ற செயல்களுக்காக தண்டிக்கப்பட்ட முதல் அமெரிக்க முன்னாள் அதிபர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அதிபரா இருக்கிறது யார் அப்படின்னா ஜோ பைடன். இப்போ யார் அதிபரா இருக்காங்க அப்படின்னா ஜோ பைடன் வந்து அதிபரா இருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அதிபரா இருக்குது ஜோ பைடன். நமக்கு அமெரிக்கா பொறுத்தவரை இப்ப இந்தியால 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்கும் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்ப நமக்கு வந்து நாளானைக்கு ரிசல்ட் ஓகேவா, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து எக்ஸிட் போல்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிற விட்டதுல எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஜேபி தான் வரும், பிஜேபி வந்து 350க்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல மக்களே, என்ன திட்டாதீங்க. தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸ்லயும் அப்படிதான் போட்டிருக்காங்க. ஓகேவா. நம்ம ஊர்ல அதை விடுங்க, அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா. 5 வருஷம் ஏப்ரல் 19 ஓட்டு போட்டாச்சு, அதோட முடிஞ்சு. 5 வருஷம் நமக்கு ஊர்ல 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கும். அமெரிக்கால எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா. இங்க நமக்கு வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் முக்கியமோ அங்க பிரசிடென்ட் அப்படிங்கறதா முக்கியம். அங்க வந்து ஒருத்தர் வந்து பிரசிடென்டா 2 டைம் தான் இருக்க முடியும். அதாவது 8 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது. ஓகேவா. பிரசிடென்டாட்டு 2 வாட்டி தான் ஒருத்தர் வந்து பிரசிடென்டா இருக்க முடியும். 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து நமக்கு என்னதான் நம்ம இந்தியா வந்து அதாவது நிறைய கட்சிகள் இருந்தாலும் நம்ம வந்து 2 கட்சிக்கு தான் மாத்தி மாத்தி எல்லாரும் வந்து மீண்டும் வர்றது. பிஜேபி காங்கிரஸா இருக்கட்டும், அங்க நம்ம இங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குல்ல. சோ நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா வந்து இதுதான் வருது. ஆனா அங்க மொத்தமே 2 கட்சி தான். மக்களுக்கு சாய்ஸே கிடையாது. 2 கட்சி தான். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி, குடியரசு கட்சி. ரிப்பப்ளிக் பார்ட்டி என்னோட வந்து ஜனநாயக கட்சி. ஓகேவா. டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஓகேவா. டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒண்ணு வந்து குடியரசு கட்சி, என்னொன்னு வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜனநாயக கட்சி. இந்த கட்சிகளுக்கு சிம்பிள் லைட்டா பாத்துக்கோங்க. ஏன்னா அமெரிக்கான்னு சொல்லும்போது அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா. இந்த ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய சின்னம் என்ன அப்படின்னா ரெட்டை இலையா, இல்ல வந்து உதயசூரியனா, தாமரையா, கையா, இல்ல வந்து மைக்கா அப்படின்னு கேட்டா இதோட சிம்பிள் வந்து யானை, எலிஃபண்ட். ஓகேவா. அதே மாதிரி இந்த ஜனநாயக டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய சின்னம் என்ன அப்படின்னா டாங்கி. ஓகேவா. டாங்கி கழுத. ஓகேவா. சோ இப்ப ஆட்சியில இருக்கிறது யார் அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஜோ பைடன் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அமெரிக்காவுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். அமெரிக்கால மொத்தம் 50 அமெரிக்கா அப்படிங்கிறது 50 ஸ்டேட் சேர்ந்ததுதான் அமெரிக்கா அப்படிங்கிறது. ஓகேவா. டன் கிளியரா. அடுத்த போயிடலாமா. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம அவார்ட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா இதுவும் வந்து அமெரிக்கால தான். ஆனா என்ன சார் ஒரே இது அமெரிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸான்னு கேட்க புரியுது. என்ன அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பையன். ஓகேவா. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பையன் அமெரிக்கால ஒரு பெரிய போட்டி நடக்கும். அது அந்த போட்டி என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்பெல்லிங் பி 96வது. ஐயோ பேக் வந்துச்சு, இருங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே.
96வது ஓகேவா, அதாவது வந்து 90 என்ன இங்க எழுத்து ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க மக்களே, இது ஏதோ வந்து கோளாறு பண்ணுது. 96th ஓகே 96வது ஸ்கிரிப்ஸ் ஓகேவா, ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் அப்படின்னு நடக்கும். ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் ஒன்றும் இல்லை, ஒரு காம்படிஷனு. என்ன எப்படின்னா வந்து ஸ்பெல்லிங், அதாவது வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லாமே, செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கா ஏதாவது வந்து ஸ்பெல்லிங், அதாவது நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் உடைய ஸ்பெல்லிங் வேர்டை அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்பெல்லிங்கை சொல்லணும் ஓகேவா, ஸ்பெல்லிங்கை வந்து சொல்லணும். ஸோ இதான் ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் அப்படி. அப்போ வந்து அவங்க நிறைய வார்த்தைகளை கத்துக்கிட்டா மட்டுமே சொல்ல முடியும். அப்படி அங்கேயும் போயிட்டு, அதாவது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய காம்படிஷன்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த பையன் ஜெயிச்சிருக்கு ஓகேவா. பார்த்தாலே தெரியுது, மூஞ்சிலே இந்தியா இந்தியா நமக்கு பார்த்தாலே தெரியுதா ஓகேவா. பார்க்கவே நல்லா படிப்பாளி பையன் மாதிரி வேற இருக்காரு ஓகேவா. ஸோ ஹூ வன் த நேஷனல் ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் 2024 2024 தேசிய ஸ்பெல்லிங் பி போட்டியில் வென்றவர் யார் அப்படின்னா ப்ரூஹட் சோமா அப்படிங்கிறதா சரியா. ஆன்சர் என்னது? ப்ரூஹட் சோமா ஓகேவா. இந்திய வம்சாவளியை சேர்ந்த பையன், இந்தியன் அமெரிக்கன் ஓகேவா. அவங்களாம் எவ்வளவு கடுப்பா இருக்குட்டு, என்னடா வேற ஊர்ல வந்து எங்க காம்படிஷன் எல்லாம் ஜெயிக்கிறியடா அப்படிங்கிற கடுப்பு இருக்கும்ல. ஓகே அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவரை யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரிகிறதா? ஸோ இவர் யார் அப்படின்னா நமக்கு நெல்சன் மண்டேலா ஓகேவா. நெல்சன் மண்டேலா உண்மையிலேயே வந்து எப்படின்னா வந்து எப்படி நம்ம இந்தியால உலகத்துக்கு ஒரு மகாத்மா காந்தி, அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு நெல்சன் மண்டேலா. இவங்க எல்லாம் வந்து நிறைய விஷயங்களுக்காக பாடுபட்டவங்க. அதுவும் காந்தியை தாண்டி நெல்சன் மண்டேலா நிறையவே பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ அப்பார்த்தேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவுடைய பெயர்ல வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து, உலக சுகாதார நிறுவனம் ஓகேவா, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது விச் இன்ஸ்டிடியூஷன் ரிசீவ் நெல்சன் மண்டேலா அவார்ட் ஃபார் ஹெல்த் ப்ரொமோஷன், சுகாதார மேம்பாட்டிற்காக நெல்சன் மண்டேலா விருதை பெற்ற நிறுவனம் எது? ஸோ இந்த அவார்டு யார் கொடுக்காங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். யாரு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தமிழ்ல என்ன? உலக சுகாதார நிறுவனம். உலக சுகாதார நிறுவனம் ஓகேவா, உலக சுகாதார நிறுவனம். ஸோ இந்த உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிறது ஏப்ரல் 7ஆம் தேதி 1948 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா. ஜெனீவா சுவிட்சர்லாந்து. எங்க இருக்கு? ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஜெனீவா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு ஓகேவா. சோ இது வந்து WHO இந்த ஏப்ரல் 7ஆம் தேதியை தான் வேர்ல்டு ஹெல்த் டேயா கொண்டாடுறோம் ஓகேவா. உலக சுகாதார தினம் ஓகே, வேர்ல்டு ஹெல்த் டேயா கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தான் வந்து உலக சுகாதார நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நிம்ஹான்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு. நிம்ஹான்ஸ் அப்படின்னா என்னன்னா நேஷனல், இங்க எழுதிக்கிறேன் இந்த கேப்ல, ஒரு கேப் விடுறது கிடையாது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். சரியா? அண்ட் நியூரோ சயின்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் கர்நாடகால. நிம்ஹான்ஸ் அப்படிங்க எங்க இருக்கு? பெங்களூர் கர்நாடகால இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தேசிய, எழுதிக்கோங்க, தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் ஓகேவா. தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம். தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் ஓகேவா. நிம்ஹான்ஸ் அப்படிங்கிறது தான் பிரைஸ் கிடைச்சு. எய்ம்ஸ் மதுரை இன்னும் கட்டி, எய்ம்ஸ் மதுரை இன்னும் செங்கல் தான் வச்சிருக்காங்க. அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து பார்க்கலாம் ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்துடலாம். அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாருன்னு தெரியுதா? இந்தியாவுக்காக பல பதக்கங்களை வென்ற PV சிந்து. ஸோ PV சிந்து அக்கா ஓகேவா. சிந்து அக்கா எந்த போட்டி? பேட்மிண்டன். அதாவது பேட்மிண்டன்ல வந்து பட்டையை கிளப்புவாங்க ஓகேவா. சிந்து அக்கா வந்து பேட்மிண்டன் போட்டினா பட்டையை கிளப்புவாங்க. ஸோ சிந்து அக்கா பத்தி பார்த்துடலாமா? சிந்து அக்கா வந்து ஒரு விளம்பர தூதரை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ எதுக்குன்னு பார்த்துடலாமா?
So who is appointed as the brand ambassador tobacco control? புகையிலை கட்டுப்பாட்டுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிவி சிந்து. அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினம், வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. என்ன டே? வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறது எப்ப கொண்டாடப்பட்டது அப்படின்னா மே 31. மேல ஒரு 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்ல போடல, ஆனா சேர்த்து மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமா போடுவேன், அதுல போட்டுறேன். சரியா? சோ நோ டொபாக்கோ டே மே 30. தமிழ்ல வந்து புகையிலை எதிர்ப்பு தினம். புகையிலை எதிர்ப்பு தினம் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது தம் அடிக்கிற பழக்கம்லாம் இருந்தா தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல. சரியா? ஓகேவா? அது நம்மளுக்கும் நம்ம சார்ந்து இருக்கவங்களுக்குமே அது நல்லது கிடையாது. அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வெட்டுருங்க. சரியா? அது தவிர நிறைய வேற நிறைய நல்ல நல்ல போதைகள்லாம் இருக்கு. ஓகேவா? ஐ மீன் தப்பான விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள். ஒரு ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? சோ பிவி சிந்து அப்படிங்கிறதா சரியான. ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா WOAH அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு ஹெட் ஆட் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த். ஓகேவா? ஹூ இஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WOAH? WOAHனா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த். அப்போ வந்து விலங்குகளுக்கானது. ஓகேவா? வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த். ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பு. விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பு. ஓகேவா? இந்த உலக அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா WH 1924 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. ஓகே, பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. யார் டைரக்டர்? இந்த அக்கா பேர் என்ன அப்படின்னா இமானுவேல் சௌபரியான் அப்படிங்கிறது தான் இந்த அக்காவுடைய பெயர். ஓகேவா? சோ இதுல வேற கொஞ்சம் பேர்லாம் இருக்கு. இந்த டென்னிஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிற பேர் ரொம்ப முக்கியம். நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது யுஎன் ஜெனரல் அசம்பிளின்னு ஒன்று இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. ஓகேவா? அதாவது ஐநாவினுடைய அந்த பொது சபை. சோ அந்த சபையினுடைய 78th ஹெட் யார் அப்படின்னா டென்னிஸ் பிரான்சிஸ். ஓகேவா? 78th செஷன் ஆஃப் யுஎன் ஜெனரல் அசம்பிளியோட அதாவது 78th பிரசிடென்ட் யாருன்னா டென்னிஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கூட கேட்கலாம். ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. ட்ரினிடாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த கிரிக்கெட் பிளேயர் கிரண் போலார்ட்லாம் இருக்கிறார். ஓகேவா? ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படிங்கிறது. ஓகேவா? கிளியரா? சோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் இது ஒரு அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அப்பாயின்மெண்ட். ஓகேவா? சோ வந்து இவர் யாரு அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே ஓகே. சோ இங்க போயிடலாம் மக்களே. சோ ஹூ இஸ் அப்பாயிண்ட் as the director for இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்? இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சோ பேரை பார்த்துட்டு என்னடா இது எங்க கேள்விப்பட்ட? ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய கல்பாக்கம் அனல்மின் நிலையம் இருக்குல்ல. சோ நம்ம தமிழ்நாட்டுல 2 இருக்கு, கல்பாக்கம் கூடங்குளம் இருக்கு. அந்த கல்பாக்கத்தினுடைய அந்த பெயர் தான் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய புது டைரக்டரா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சிஜி கர்ஹாட்கர். சிஜி அப்படின்னா சந்திரசேகர் கௌரிநாத் கர்ஹாட்கர். சந்திரசேகர் கௌரிநாத் கர்ஹாட்கர். ஓகேவா? கிளியரா? சோ கல்பாக்கம் 1900 இப்ப கூட மோடி போயிட்டு அங்க ஒரு இதை இனாகிரேட் பண்ணி வச்சார், ஞாபகம் இருக்கா? சோ இது எல்லாமே இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்பாக்கம் 1971. சந்திரசேகர் கௌரிநாத் கர்ஹாட்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து புதுசா பதவி ஏற்றிருக்காரு டைரக்டர். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் போயிடலாம். சோ எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இது அல்வாக்குன்ற ஃபெஸ்டிவல் போட்டோ வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து யாரையும் கலாய்க்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் கொஸ்டின். ஓகேவா? புரிஞ்சுக்கணும். ஓகேவா?
என்ன அப்படின்னா நமக்கு வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய பாரம்பரியப்படி இந்திய இதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் என்ன கிட்டுவாங்க அப்படின்னா அல்வா கிட்டுவாங்க. மக்களுக்கு இல்ல, இது வந்து மக்களுக்கு கொடுக்குற அல்வா இல்ல, மக்களுக்கு வந்து அல்வா கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் தான், அதுக்கு முந்தின நாளே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும், அங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுப்பாங்க. ஓகேவா? டன். ஓகேவா? அல்வா சொல்லி நான் சொன்னது இனிப்பான விஷயங்கள் வரும் அப்படின்னு சொன்னா யாரும் இதை வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்தது. சோ இதுல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் NSOல இருந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரியல் ஜிடிபி growth rate ஆஃப் இந்தியா இன் ஃபினான்ஷியல் இயர் 2024. அதாவது 2024 நிதியாண்டில் இந்தியா உண்மையான ஜிடிபி வளர்ச்சி வந்து விகிதம் என்ன? ஜிடிபினா என்ன போல? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? சோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா கொடுக்கறதுலாம் இந்த டேட்டா எல்லாம் இம்பார்ட்டன்ட். நமக்கு குரூப் 1 குரூப் 2 போன்ற எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த உள்நாட்டு வளர்ச்சி. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 8.2%. எவ்வளோ? 8.2 அப்படிங்கிறது தான் சரியான வழி. ஓகேவா? 8.2. ஓகேவா? கிளியரா? கிராஸ் டொமஸ்டிக் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி எவ்வளவு இருக்கும்? 8.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இவர் ஓகேவா, என்ன அப்படின்னா இவருடைய பேர் வந்து நிஷாந்த். ஓகேவா? இந்த நிஷாந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி நடைபெற போகுது. ஓகேவா? அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வான முதல் ஆண் குத்துச்சண்டை வீரர். புரியுதா? அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய ஆண் குத்துச்சண்டை வீரர், பாக்ஸிங். ஓகேவா? சோ அதான் பார்க்க போறோம். நிஷாந்த் தேவ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பாக்ஸிங். சோ என்ன அப்படின்னா நமக்கு இந்த பேங்காக் இருக்குல்ல, தாய்லாந்து. சோ பேங்காக்னு சொன்னோன்னே எல்லா முஞ்சிலையும் பசங்க முஞ்சிலாம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? சோ ஓகே, ஒரு வாட்டி பேங்காக் எப்படியா போயிட்டு வந்துடணும். ஓகே, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு பேங்காக், அதாவது பேங்காக் தமிழ்ல எழுதி, பேங்காக் எங்க இருக்கு அப்படின்னா தாய்லாந்துல இருக்கு மக்களே. சோ இந்த பேங்காக்ல வந்து இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான குத்துச்சண்டைக்கான தகுதி சுத்து வந்து கண்டக்ட் பண்றாங்க. பாக்ஸிங் ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிறது. அதுல வந்து நிஷாந்த் தேவ் வந்து இப்ப செமிஃபைனல்ஸ் எல்லாம் போயிட்டாரு. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்திய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வான முதல், ஒலிம்பிக் போட்டி ஜெயிக்கல, ஒலிம்பிக் போட்டிக்கு போறதுக்கே நிறைய விளையாடணும். ஓகேவா? தேர்வான ஃபர்ஸ்ட் இந்தியன் மேல் பாக்ஸர் யார் அப்படின்னா இவரு. ஓகேவா? இந்த மாதிரி சம்மர் ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற போகுதுன்னா பாரிஸ் நடக்க போகுதுன்னு பார்த்தோம். சோ அந்த நம்ம நிறைய பார்த்தோம். அது என்ன அப்படின்னா நம்ம இந்த வாட்டி நம்மளுடைய அந்த பாரிஸ் அந்த ஒலிம்பிக் டார்ச்சை ஏந்திட்டு போறது யார் அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இந்தியா கொடிய வந்து ஏந்திட்டு போற அந்த பாக்கியம் யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா சரத்கமல். ஓகேவா? சோ சரத்கமல் இவரு. அபினவ் பிந்த்ரா வந்து 2008 சைனால நடந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருப்பாரு ஷூட்டிங். ஓகேவா? துப்பாக்கி சுடுதல். சரத்கமல் வந்து அதாவது இந்த வருஷம் இல்ல, போன வருஷம் வந்து மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர், அதனால ஒரு பெருமை. என்ன அப்படின்னா சரத்கமல் எந்த விளையாட்டோடு தொடர்புடைய? சரத்கமல் அப்படிங்கிறவர் நமக்கு டேபிள் டென்னிஸ். ஓகேவா? டேபிள் டென்னிஸோடு தொடர்புடையவர். ஓகேவா? சோ இப்போ நமக்கு நிஷாந்த் தேவ் கேட்டா பாக்ஸிங் குத்துச்சண்டை. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே, சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 2. பாலியல் தொழிலாளர்களுக்காக அவங்க வந்து விருப்பப்பட்டு யாரும் அந்த மாதிரி தொழில்களுக்கு போறது இல்லை. சில என்னவா இருந்தாலும் அது மேபி தள்ளப்பட்டிருப்பாங்க, சில நபர்களால ஏமாந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டு அங்கிருந்து வெளியே வராம இருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஜூன் 2. ஓகேவா? ஜூன் 2 இதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம், வேற ஏதாவது வீடியோல பேசலாம். சோ ஜூன் 2ஆம் தேதி. ஓகேவா? அடுத்து தெலுங்கானா மாநில தினம். சோ இதை பத்தி நிறையவே பேசலாம். ஓகேவா? நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா தெலுங்கானா எலெக்ஷன்ல, ஆந்திரால எலெக்ஷன் எனக்கு இப்போ ஆந்திரால நமக்கு சட்டசபை தேர்தல், ஐ மீன் நாடாளுமன்ற தேர்தல் கூட சேர்ந்து நம்ம சட்டமன்ற தேர்தல் சில மாநிலங்கள் நடக்க, அதுல ஆந்திரா ஒண்ணு. ஓகேவா? இவனை பார்ப்போம் தெலுங்கானா மாநிலம் எப்போ உருவாச்சு அப்படின்னா ஜூன் 2, 2014. ஓகேவா? அதாவது ஆந்திரா வந்து ரெண்டா பிளந்தாங்க. எப்படின்னா ஆந்திரா தனியா தெலுங்கானா தனியா ரெண்டா பிளந்தாங்க. என்னைக்கு அப்படின்னா ஜூன் 2, 2014. எந்த சட்டம் படி பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேவா? ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம். இது எப்ப சட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னா 2014. சோ இது வந்து ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டா பிரிகிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு.
ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி, பிஎன் ஸ்ரீ கிருஷ்ணா, பிஎன் ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி. ஓகேவா? என்ன கமிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தெலுங்கானா பிரியறதுக்கான ஸ்ரீ கிருஷ்ணர்ல கிருஷ்ணா. ஓகேவா? டன் இது எல்லாமே முக்கியமானது. தெலுங்கானாவுடைய தெலுங்கானா இப்போ சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானால தான் வந்து நமக்கு நிறைய ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. மகாலட்சுமி திட்டம், மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இது கேள்வி கேட்கலாம். மகாலட்சுமி திட்டம் எந்த ஊர் அப்படின்னா தெலுங்கானா. இந்த ஸ்கீம்ல எல்லாமே வரும். அதாவது குடும்ப தலைகள் 2500 கொடுக்காங்க, ஃப்ரீ பஸ், அப்புறம் 500 கேஸ் சிலிண்டர், நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. மகாலட்சுமி திட்டம் எங்க அப்படின்னு கேட்டா தெலுங்கானா. ஓகேவா? அதே கிரகலட்சுமின்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா. லட்சுமி யாரு? மகாலட்சுமி எல்லாம் மகாலட்சுமி தெலுங்கானா, கிரகலட்சுமினா கர்நாடகா. ஓகேவா? அடுத்தது வந்து மறுபடியும் சொல்ற மக்களே, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் போங்க. அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. நான் ரொம்ப வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ண ஒரு விஷயம். ஜான் 2023 இருந்து மே 2024 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு படிக்கிற மாதிரி ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இதுல வந்துடும். நம்ம ரீசெண்டான ஸ்கீம்ஸ், பழைய ஸ்கீம்ஸ், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரீசெண்டான ஸ்கீம்ஸ் வந்துடும். இண்டெக்ஸ் எல்லாமே தனித்தனியா கொடுத்துருப்போம் மக்களே. ஸோ சாம்பிள் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. 555. ஓகே, 555. ஸோ யாராவது வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. 94452756 ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடும். அதே மாதிரி யூனிட் 8 and 9 மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு ஈஸியா படிக்கணும். இது வந்து மொத்தமே வந்து 180 பேஜ் தான் இருக்கும். 90 பேஜ் இங்கிலீஷ், 90 பேஜ் தமிழ். ஓகேவா? 90 பேஜஸ் வந்து 1000 கொஸ்டின் கவர் பண்ணி இதுலயே நமக்கு ஸ்கீம்ஸ், பட்ஜெட் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும் 515. இதே மாதிரி இந்த நம்பருக்கு இதே நம்பர் ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா மெட்டீரியல் ஷேர் பண்ணிடும். ஸோ 3மே வேணும் சார், நான் படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 2க்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா 1000 பே பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த விதியை மாற்றும் விதியா டெய்லி ஒரு ஆர்டிகல் பாக்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னா, ஸோ அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், புதிய மாநிலங்கள் சேர்க்கை அல்லது நிறுவுதல். அதாவது புதுசா ஒரு மாநிலம் கிரியேட் பண்ணணும். அதாவது வெளியே இருந்து ஒரு இதை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் பக்கத்துல ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க, தனியா ஒரு மாநிலமா கொண்டு வரணும் அப்படின்னா சட்டப்பிரிவு 2. ஓகேவா? நான் நம்ம நாளைக்கு வந்து 3 பார்ப்போம். 3 பார்க்கும்போது 2க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போதைக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன். அதாவது சட்டப்பிரிவு 3 ஆர்டிகல் 3 எப்படி அப்படின்னா, உள்ள இருக்கிறது, அதாவது உள்ள இருக்கக்கூடியதை அட்ஜஸ்ட் பண்றது. ஓகேவா? அதாவது உள்ள இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது இடத்தை கூட்டுறது, குறைக்கிறது, நேம் மாத்துறது, அதெல்லாம் வந்து உள்நாட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி புது மாநிலம் கிரியேட் பண்ணா 3. இப்ப வெளியே இருந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 2. ஓகேவா? தினம் ஒரு திட்டம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நீங்கள் நலமா திட்டம். நீங்கள் நலமா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சோ நீங்கள் நலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நலமா, நான் கேக்குறேன் நீங்கள் நலமா, மார்ச் 6, 2024. ஓகே, மார்ச் 6, 2024 தான் நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டம் மக்களே. சோ ஆரம்பிக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா, சிஎம், அதாவது முதலமைச்சர், அமைச்சர்கள், அப்புறம் துறை தலைவர்கள், செக்ரட்டரி, செயலாளர்கள், திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், இது வந்து அரசு துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா போன் பண்ணுவாங்க. டைரக்டா நமக்கே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சஞ்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு கவர்மெண்டோடைய திட்டங்கள்லாம் வந்து ஐ மீன் ஏதாவது திட்டம் பயனாளி வந்து இதெல்லாம் வந்துச்சா, எப்படி எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. சரி ஐயா, எல்லாம் கரெக்டா தான் வந்துச்சு. டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு வச்சிருங்க, கரெக்ட் டைம் ரிசல்ட் விட்டுருங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னா போதும். ஓகேவா? 2024. ஓகேவா? உங்கள யாருக்காவது கால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம படிக்கிறது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாம் அவட்டு போய் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் கரெக்டான நேரத்துக்கு வைங்க ஐயான்னு சொல்லிட்டு யாரு கால் வந்தாலும் சொல்லுங்க. கால் வந்துச்சுன்னா சொல்லுங்க, வருமான்னு தெரியாது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டே ஒன் கமிட்டி பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா குழு இம்பார்ட்டன்ட் ஆனது மக்களே. பாலிட்டியில 1957 உருவாக்கப்பட்டது. ஜனவரி 16 1957, ஜான் 16, 1957 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? சோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா, 2 இதை பாத்துக்கிறாங்க. 2 இது எப்படி செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? சமூக மேம்பாட்டு திட்டம் கேள்விப்பட்டீங்க, படிச்ச மாதிரி இருக்கலாம், படிச்சிருக்கீங்க, பயப்படாதீங்க. சோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் 1952 உருவாக்கப்பட்டது. அடுத்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய விரிவாக்க சேவை, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், இது 1953. இது ரொம்ப முக்கியமே. இந்த இயர் 52, 53, 57 எல்லாம் முக்கியம். தயவு செஞ்சு படிச்சிருங்க. சரியா? நானும் டெய்லி எடுத்துட்டு போறேன், தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேவா? 1957. சோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாடு 1952.
நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய விரிவாக்க சேவை 1953 கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் வந்து எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கான குழு தான் வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 உருவாக்கப்பட்டது. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது the government of India declared its first, இது என்ன இப்படி பண்ணுது திடீர்னு, government of India declared its first industrial, ஓகே ஏதோ ஒண்ணு கைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட், ஓகே 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 கூல் 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 ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகே இங்க கை வைக்கல. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கவர்மெண்ட் எப்ப டிக்ளேர் ஆகுது? இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கை வந்து 6 ஏப்ரல் 1948 உருவாக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது சோ மறுபடியும் சொல்ற மக்களே, யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கலையோ மறக்காம பே பண்ணி வாங்கிடுங்க. 550. இதுல காசு இல்ல சார், கம்மியா இருக்குன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஜனவரி 2023 மே 2024 வரைக்கும் எல்லா எக்ஸாம் படிச்சுட்டு குரூப் 2 படிக்கிறவங்க, குரூப் 1 படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அது மாதிரி யூனிட் 8 and 9 மெட்டீரியல். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணுமே வேணா 1000 rupees பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிப்பீட் பார்த்துலாம். ரிப்பீட் பார்த்து முடிச்சு நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்கும். ஓகேவா? சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெலகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா குரூப் இருக்கும். கிட்டத்தட்ட 27,000 நண்பர்கள் இருப்பாங்க. நீங்களும் வந்து இணைஞ்சு அதுல டெய்லி குவிஸ் போடுவோம், எல்லாமே இருக்கும். அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ எல்லாம் கூட சேர்ந்து எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ex-US பிரசிடென்ட் டு பி கன்விக்ட் ஆஃப் ஃபெலோனி, குற்ற செயல்களால் தண்டிக்கப்பட்ட முதல் அமெரிக்க முன்னாள் அதிபர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். நேஷனல் ஸ்பெல்லிங் பி காம்படிஷன்ல ஜெயிச்சது யார் அப்படின்னா புருஹாத் சோமா. அதுக்கடுத்து நெல்சன் மண்டேலா விருது வந்து நிம்மன்ஸ், அந்த இதுக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த மனநல மையத்துக்கு. ஸோ பிராண்ட் அம்பாசிடர் டொபாக்கோ கண்ட்ரோல், புகையிலை கட்டுப்பாடுக்கான விளம்பர தூதர் வந்து PV சிந்து. அதுக்கடுத்து WOAH வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த்துக்கு வந்து இமானுவேல் சௌபரியன் வந்து இந்த அக்கா தான் வந்து தலைவராக டைரக்டர் ஜெனரல் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் வந்து CG கர்ஹாட்கர் அப்படிங்கிறவரை வந்து டைரக்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவோட ரியல் ஜிடிபி வந்து 8.2%. நிஷாந்த் தேவ் வந்து குத்துச்சண்டை போட்டியோட தொடர்புடையவர். இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே June 2. தெலுங்கானா ஃபார்மேஷன் டே நமக்கு June 2. அதே மாதிரி அட்மிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் பத்தி பேசக்கூடிய சட்டப்பிரிவு 2. நீங்கள் நலமா திட்டம் 2024. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி முதல் தொழிற்கொள்கை 6 ஏப்ரல் 1948. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.